Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories, who want so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம். புதுசா ஒரு மொழி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல நீங்களே உங்க முதல் ஹிந்தி வார்த்தைகளை பேச போறீங்க. ஆமாங்க, இது ரொம்ப சுலபமாவும் ஜாலியாவும் இருக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த சின்ன விளக்கம் முடியறதுக்குள்ள முக்கியமான 4 ஹிந்தி வார்த்தைகளை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட பேசுவீங்க. அது எவ்வளவு சுலபம்னு நீங்களே பார்க்க போறீங்க. எந்த ஒரு உரையாடலையும் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையே இந்த 4 வார்த்தைகள் தான். இத மட்டும் கத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கிடைச்சிடும். சரி, நம்மளோட வார்த்தை நமஸ்தே. இதோட உச்சரிப்பு ரொம்ப சிம்பிள். நமஸ்தே. இது நம்ம ஹலோ அல்லது வணக்கம் சொல்ற மாதிரி தான். இப்போ என் கூடவே சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. நமஸ்தே. சூப்பர், அதேதான். அடுத்ததா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா ஹிந்தில தன்யவாத்னு சொல்லணும். உச்சரிப்பு இப்படி இருக்கும், தன்யவாத். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க, தன்யவாத். பர்ஃபெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ தயவு செய்து, அதாவது ப்ளீஸ்னு கேட்கறதுக்கு என்ன வார்த்தைன்னு பாப்போம். அதுதான் கிருப்யா. உச்சரிப்பு கிரிப் யா. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஒரு தடவை சொல்லி பாருங்க, கிருப்யா. அவ்வளவுதான். நம்ம லிஸ்ட்ல கடைசி வார்த்தை, ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மன்னிக்கவும்னு சொல்றதுக்கும் சரி, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்றதுக்கும் சரி, மாஃப் கீஜியேன்னு சொல்லணும். உச்சரிப்பை கொஞ்சம் கவனிங்க. மாஃப் கீஜியே. வாங்க இத ஒரு முறை சொல்லி பார்ப்போம். மாஃப் கீஜியே. அருமை. சூப்பர். இப்போ கத்துக்கிட்ட இந்த 4 வார்த்தைகளையும் ஒரு நிஜமான உரையாடல்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாமா? இனிமேதான் இந்த பகுதியே சுவாரஸ்யமா இருக்க போகுது. கவனிங்க, இப்போ ஒரு உரையாடல் தொடங்குது. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ரொம்ப நட்பா நமஸ்தேன்னு சொல்லி வாழ்த்துறார். உடனே 2வது நபரும் அதே அன்போட நமஸ்தேன்னு பதில் சொல்றார். பாத்தீங்களா, ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறது எவ்ளோ சுலபம்னு. இப்ப பாருங்க, முதல் நபர் ஒரு பென்சில் கேட்கிறார். ஆனா அவர் வெறும் பென்சில்னு கேட்காம முன்னாடி கிருப்பியான்னு சேர்த்து கேட்கறதால அந்த கோரிக்கை ரொம்ப மரியாதையா மாறிடுது. பென்சில் கிடைச்சதும் அந்த நபர் எப்படி நன்றி சொல்றார் பாருங்க, தன்யவாத். இந்த சின்ன வார்த்தை அந்த முழு உரையாடலையுமே எவ்ளோ அழகாக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஒரு சின்ன தப்ப சுட்டி காட்டும் போது கூட மாஃப் கீஜேன்னு ஆரம்பிக்கிறது எவ்ளோ நாகரிகமா இருக்கு. இது எந்த ஒரு சிக்கலான சூழலையும் மரியாதையா கையாள நமக்கு உதவுது. சரி, இப்போ ஒரு சின்ன கேம் டைம். நீங்க எவ்வளோ கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ண ஒரு ஜாலியான குவிஸ். பயப்படாதீங்க, பதில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. தன்யவாத்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிங்க. ஆமா, சரியான பதில் தேங்க்யூ. பிரமாதம். அடுத்த கேள்வி, ஹிந்தியில ஹெலோன்னு எப்படி சொல்லுவீங்க? ஞாபகம் இருக்கா? கரெக்ட், அது நமஸ்தே. சூப்பர். 3வது கேள்வி, மன்னிக்கவும்னு சொல்றதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? யோசிங்க. சரியான பதில் மாஃப் கீஜியே. நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. நம்மளோட கடைசி கேள்வி, கிருப்யாவோட அர்த்தம் என்ன? கரெக்ட், ப்ளீஸ். அசத்தல். நீங்க எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? அப்போதான் மனசுல நல்லா பதியும். இதோ உங்களுக்கான ஒரு குட்டி ஷீட். நமஸ்தேனா ஹலோ, தன்யவாத்னா நன்றி, கிருப்பையானா தயவு செய்து, மாஃப் கீஜியேனா மன்னிக்கவும். வேணும்னா இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். இப்போ உங்ககிட்ட 4 சக்தி வாய்ந்த ஹிந்தி வார்த்தைகள் இருக்கு. அதனால ஒரு முக்கியமான கேள்வி, இந்த புது அறிவை வச்சு நீங்க முதல்ல யார்கிட்ட பேச போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க மொழி பயணத்துல இன்னைக்கே தொடங்குங்க.